மக்காவுடைய வாழ்க்கையில் இத்திகாஃப் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் அமையல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் கடுமையான எதிர்ப்பு இருந்தது. முஸ்லிம்களுக்கு என்ற ஒரு மஸ்ஜித் இருக்கல்ல. மக்காவில் இத்திகாஃபுக்குரிய சந்தர்ப்பம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அமையல்ல. அமல் இபாதத்திலேயே இருந்தால் என்ன நன்மைகள் அவருக்கு கிடைக்குமோ அதே நன்மையை அல்லாஹ் இந்த ஒரு இரவில் அமல் இபாதத் செய்யும் பொழுது தருகிறார். முன்னால் வாழ்ந்த உம்மத்தினர்களுடைய ஆயுள் காலம் அதிகம், ஆனால் அவர்கள் செய்த அமல் இபாதத்களினுடைய நன்மைகள் மிக குறைவு. யார் அந்த இரவினுடைய சிறப்பை நலவை இழந்து விட்டாரோ அவர் எல்லா நலவுகளையும் இழந்து விட்டார். இந்த இரவினுடைய நலவை இழந்துவிடக்கூடியவன் மஹ்ரூம், எந்த ஒரு நலவுக்கும் தகுதியற்றவர். மலக்குமார்களுடைய தலைவர், அல்லாஹுக்கு மிக நெருக்கமானவர். வருடத்திற்கு ஒரு முறை தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த பூமிக்கு வருவார்கள். அந்த இரவு லைலத்துல் கத்ர் என்ற புனிதமான இரவு தான். லைலத்துல் கத்ரில் அமல் இபாதத் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அதே போன்று மலக்குமார்களும் லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து மனிதர்களோடு நாமும் அமல் இபாதத் செய்ய வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். 1000 மாதங்களை விட சிறப்புக்குரிய இரவு. மூன்றாவது மலக்குமார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உட்பட மலக்குமார்கள் இந்த பூமியில் நிரம்பி இருக்கின்ற ஒரு இரவு. அநேகமான அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்துதான் லைலத்துல் கத்ர் ரமதானுடைய கடைசி 10 ஒற்றைப்படையான இரவில் இருக்கிறது. 27ஆம் இரவு என்று சில சஹாபாக்கள் சத்தியம் செய்து சொல்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்து தந்த சில அடையாளங்களை வைத்து உறுதியாக சொன்னார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா உறுதியாக சொல்வார்கள், லைலத்துல் கத்ர் என்பது 27ஆம் இரவு தான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுல்லாஹில் அஸீம் வ நுஸல்லி வ நுஸல்லிமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லைலத்துல் கத்ரி ഖൈറുம் மின் அல்ஃபி ஷஹர். ஸதகல்லாஹுல் அலியுல் அஸீம். وقال النبي صلى الله عليه وسلم فيه ليلة خير من ألف شهر من حرم خيرها فقد حرم أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, பார்வையாளர்களே, புனிதமான ரமதான் மாதத்தினுடைய இறுதி பகுதியில் நாம் இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுடைய இறுதி பகுதியில் இத்திகாஃப் இருக்கக்கூடிய வல்லமையை கொண்டவர்களாக இருந்தார்கள். மக்காவுடைய வாழ்க்கையில் இத்திகாஃப் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் அமையல்ல. மக்காவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் கடுமையான எதிர்ப்பு இருந்தது. குஃபாரு மக்கா, மக்கத்து காஃபிர்கள், குறைஷிகள் தொந்தரவு செய்து கொண்டே இருந்தார்கள். முஸ்லிம்களுக்கு என்ற ஒரு மஸ்ஜித் இருக்கல்ல. மக்காவில் இஅ்திகாஃபுக்குரிய சந்தர்ப்பம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அமையல்ல. எப்பொழுது மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்களோ அந்த வருடத்திலிருந்து சுமார் 10 வருடங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய கடைசி 10 இஅ்திகாஃப் இருந்திருக்கிறார்கள். ஒரு வருடம் கூட மிஸ் ஆகல. வஃபாத்தாகுவதற்கு முந்தைய வருடம் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 10கள் இஅ்திகாஃப் இருந்தார்கள். 20 நாட்கள் இஅ்திகாஃப் இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுடைய இறுதி பகுதியில் இந்த கடைசி 10ல் இஅ்திகாஃப் இருப்பதற்கு என்ன காரணம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கடைசி 10ல் இஅ்திகாஃப் இருந்தது லைலத்துல் கத்ர் என்ற சிறப்பான இரவை அடைந்து கொள்வதற்காக வேண்டி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கடைசி 10ல் ஒரு இரவை வைத்திருக்கிறான். அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறப்புக்குரிய இரவு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லைலத்துல் கத்ர் சம்பந்தமாக தனி ஒரு சூறாவை அருளி இருக்கிறார்.
தனி ஒரு சூரா. அந்த சூறாவில் வேறு எதை பற்றியும் அல்லாஹ் பேசவில்லை. அந்த சிறப்பான இரவை பற்றி மட்டும்தான் பேசுகிறான். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், குர்ஆனை நாம் லைலத்துல் கத்ர் என்ற இரவில் அருளினோம். இந்த லைலத்துல் கத்ருடைய இரவினுடைய முதலாவது சிறப்பம்சம் குர்ஆன் அருளப்பட்ட இரவு. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை படைப்பதற்கு 50,000 வருடங்களுக்கு முன்னர் புனித அல் குர்ஆனை லௌஹுல் மஹ்ஃபூதில் எழுதிவிட்டார். கிபி 610ஆம் ஆண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜபல் நூர் என்ற மலையில் அமைந்திருக்கக்கூடிய ஹிரா குகையில் தனிமையில் அமர்ந்திருக்கும் பொழுது முழு குர்ஆனையும் அல்லாஹ் முதல் வானம் பைத்துல் உஸ்ஸாவுக்கு அருளி 5 வசனங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளுகிறார். அல்லாஹ் முழு குர்ஆனையும் முதல் வானத்துக்கு அருளி 5 வசனங்களை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த பூமிக்கு அருளினான். லைலத்துல் கத்ர் என்ற சிறப்பான அந்த இரவில்தான். அதை தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், லைலத்துல் கத்ர் என்ற சிறப்பான இரவில் நாம் இந்த குர்ஆனை அருளியுள்ளோம். முதல் சிறப்பு இந்த இரவுக்கு குர்ஆன் அருளப்பட்ட இரவு. வமா அதராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா நபியே? அல்லாஹு தஆலா வமா அதுராக, உங்களுக்கு தெரியுமா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான் என்றால் ஏதோ மிக முக்கியமான ஒரு விடயத்தை சொல்ல வருகிறான் என்பது அர்த்தம். அல் காரிஅத்து மல் காரிஅ வமா அதராக மல் காரிஅ. காரிஆவை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், மனிதனுடைய புத்திக்கே படாத உலக அழிவு நாளை பற்றி, கியாமத்தை பற்றி அல்லாஹ் வர்ணனை செய்கிறான். வமா அதராக மல் காரிஅ, வமா அதராக என்று அல்லாஹு தஆலா சொன்னால் ஏதோ மிக முக்கியமான ஒரு விடயத்தை சொல்ல வருகிறான் என்பது அர்த்தம். வமா அதராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா நபியே? லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறப்புக்குரிய இரவு. 1000 மாதங்களுக்கு சரிசமமான இரவு அல்ல, 1000 மாதங்களை விட சிறப்புக்குரிய இரவு. ஒரு மனிதன் 83 வருடங்களும் 4 மாதங்களும் அமல் இபாதத்திலேயே இருந்தால் என்ன நன்மைகள் அவருக்கு கிடைக்குமோ அதே நன்மையை அல்லாஹ் இந்த ஒரு இரவில் அமல் இபாதத் செய்யும் பொழுது தருகிறான். இந்த ஒரு இரவை ஹயாத்தாக்கினால் சுமார் 83 வருடங்கள் அமல் செய்த நன்மை கிடைக்கும். அல்லாஹு தஆலா இந்த புனிதமான இரவில் நன்மைகளை வாரி வழங்குகிறார். முன்னால் வாழ்ந்த உம்மத்தினர்கள் நீண்ட காலம் வாழ்ந்தார்கள். 1000 வருடங்கள், 2000 வருடங்கள், 3000 வருடங்கள் எல்லாம் வாழ்ந்தார்கள். முன்னால் வாழ்ந்த உம்மத்தினர்களுடைய ஆயுள் காலம் அதிகம். ஆனால் அவர்கள் செய்த அமல் இபாதத்களினுடைய நன்மைகள் மிக குறைவு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய ஆயுள் காலத்தை, உம்மத்தே முஹம்மதியாவுடைய ஆயுள் காலத்தை சுருக்கமாக்கி இருக்கிறார். அஅமாரு உம்மதி மா பைன 60 வ 70, என்னுடைய உம்மத்துடைய ஆயுள் காலம் 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம்தான். கூடினால் ஒரு 100 வருடம் வாழப் போகிறோம். எங்களுடைய ஆயுள் காலம் மிக குறைவு. ஆனால் நாம் செய்யக்கூடிய அமல் இபாதத்துகளுக்கு நன்மைகள் மிக 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 அதிகம். அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு தந்த விசேஷமான ஒரு நிஅமத், அருட்கொடை. இந்த ஒரு இரவு 83 வருடங்களுக்கு சமம். 1000 மாதங்களை விட சிறப்புக்குரியது. 1000 மாதங்களுக்கு சரிசமமானதல்ல, 83 வருடங்களுக்கு சரிசமமானதல்ல, 1000 மாதங்களை விட சிறப்புக்குரிய இரவு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபீஹி லைலத்துன்
ഖൈറുம் மின் அல்ஃபி ஷஹ்ரின். இந்த ரமதானுடைய மாதம் ஒரு இரவு இருக்கிறது, அது 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. மன் ஹரும ഖൈரஹா ஃபகது ஹரும. யார் அந்த இரவினுடைய சிறப்பை நலவை இழந்து விட்டாரோ அவர் எல்லா நலவுகளையும் இழந்து விட்டார். இன்னொரு ரிவாயத்தில் வலா யஹ்ருமு ഖൈரஹா இல்லா மஹ்ரூம். இந்த இரவினுடைய நலவை இழந்துவிடக்கூடியவன் மஹ்ரூம், எந்த ஒரு நலவுக்கும் தகுதியற்றவன். எனவே மிக சிறப்பான ஒரு இரவு தான் லைலத்துல் கத்ர் என்ற இரவு. இந்த இரவினுடைய இன்னொரு சிறப்பு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ். மலக்குமார்கள் நேரடியாக வந்து இறங்குவார்கள். Co-sponsored by உயர்கல்வித் துறையில் பம்பலப்பிட்டிய அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸில் புதிய வகுப்புகள் ஆரம்பம். மலக்குமார்கள் கூட்டம் கூட்டமாக அந்த இரவு வந்து இறங்குவார்கள். அக்ஸரு மின் அததில் ஹஸா. இந்த பூமியில் எவ்வளோ சின்ன சின்ன கற்கள் இருக்கிறதோ அதைவிட அதிகமாக மலக்குமார்கள் அந்த இரவில் இந்த பூமியில் நிரம்பி இருப்பார்கள். வர்ரூஹ். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தருகிறார்கள் அந்த இரவு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நாமூசுல் அக்பர், எல்லா ரசூல்மார்களுக்கும் நபிமார்களுக்கும் வஹி கொண்டு வந்தவர், மலக்குமார்களுடைய தலைவர், அல்லாஹுக்கு மிக நெருக்கமானவர். அவர் அந்த இரவில் பூமிக்கு வருகிறார். வருடத்திற்கு ஒரு முறை தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த பூமிக்கு வருவார்கள். அந்த இரவு லைலத்துல் கத்ர் என்ற புனிதமான இரவு தான். வேற எந்த காலத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த பூமிக்கு வரமாட்டார்கள். வருடத்திற்கு ஒரு முறை வருவார், லைலத்துல் கத்ர் என்ற சிறப்பான இரவில். கணேசக்குரிய சகோதரர்களே, மலக்குமார்கள் லைலத்துல் கத்ருடைய இரவு இந்த பூமியில் நிரம்பி இருப்பார்கள். நாம் இப்படி லைலத்துல் கத்ரை ஆசை வைக்கிறோமோ, லைலத்துல் கத்ரில் அமல் இபாதத் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ, அதே போன்று மலக்குமார்களும் லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து மனிதர்களோடு நாமும் அமல் இபாதத் செய்ய வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ். மலக்குமார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த இரவு இந்த பூமிக்கு வருகை தருகிறார்கள். இந்த லைலத்துல் கத்ருடைய சிறப்புகளில் முதன்மையான சிறப்பு குர்ஆன் அருளப்பட்ட இரவு. இரண்டாவது 1000 மாதங்களை விட சிறப்புக்குரிய இரவு. மூன்றாவது மலக்குமார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உட்பட மலக்குமார்கள் இந்த பூமியில் நிரம்பி இருக்கின்ற ஒரு இரவு. கணியத்துக்குரிய சகோதரர்களே, மிக சிறப்பான இரவு தான் லைலத்துல் கத்ருடைய இரவு. அந்த இரவினுடைய சிறப்பை யாரும் மிஸ் பண்ணிவிடக்கூடாது. லைலத்துல் கத்ர் எப்போது வரும்? லைலத்துல் கத்ர் எப்பொழுது? இமாம் இப்னுல் ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லா ஸஹீஹுல் புகாரியுடைய விளக்க நூலாகிய ஃபத்ஹுல் பாரி என்ற நூலில் கிட்டத்தட்ட 46 அக்வால்களை, கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். கருத்து வேற்றுமைகள் இருக்கிறது. அநேகமான அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்துதான் லைலத்துல் கத்ர் ரமதானுடைய கடைசி 10 ஒற்றைப்படையான இரவில் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்தமிஸூஹா ஃபில் அஷ்ரில் அவாஹிரி மின் ரமதான் ஃபீ தாசிஅத்தின் தப்கி ஃபீ சாபிஅத்தின் தப்கி ஃபீ ஹாமிஸத்தின் தப்கி. லைலத்துல் கத்ருடைய இரவை ரமதானுடைய கடைசி பகுதியில் ஒற்றைப்படையான இரவுகள், குறிப்பாக சொன்னார்கள் 29, 27, 25 இந்த இரவுகளில் தேடிக்கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முஸ்னத் அஹ்மதுடைய ஹதீஸின் பிரகாரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னார்கள், லைலத்துல் கத்ர் என்பது 21, 23, 25, 27, 29 அவு ஃபி ஆஹிரி லைலா
30வது இரவில் கூட வரலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே லைலத்துல் கத்ருடைய இரவை ரமதானுடைய கடைசி அந்த 10 இரவுகளில் எதிர்பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் 21ஆம் இரவு லைலத்துல் கத்ர் வந்திருக்கிறது. ஸஹீஹுல் புகாரியுடைய ஹதீஸ். அபூ சயீதினில் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய முதலாவது 10 இத்திகாஃப் இருந்தார்கள். சஹாபாக்களாகிய நாமும் இத்திகாஃப் இருந்தோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொன்னார்கள், நீங்கள் தேடக்கூடிய இரவு உங்களுக்கு முன்னால் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2வது 10 இத்திகாஃப் இருந்தார்கள். சஹாபாக்களாகிய நாமும் இத்திகாஃப் இருந்தோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொன்னார்கள், நீங்கள் தேடக்கூடிய இரவு உங்களுக்கு முன்னால் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுடைய 20வது நாள் சுபஹுடைய தொழுகைக்கு பின்னர் ஒரு பயான் செய்தார்கள். அந்த பயானில் சொன்னார்கள், மனி அத்தகஃப மஇ ஃபல்யர்ஜி, என்னுடைய இத்திகாஃப் இருந்தவர்கள் திரும்பி போகலாம். லைலத்துல் கத்ர் எனக்கு காண்பிக்கப்பட்டு விட்டது. அந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் தண்ணீரும் மண்ணும் கலந்த ஒரு இடத்தில், சேரான ஒரு இடத்தில் சுஜூத் செய்வதை நான் கண்டேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அபூ சயீதினில் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 21ஆம் இரவு தொழுகை நடாத்தி கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஒரு மழை பொழிந்தது. மழையுடைய எந்த அடையாளமும் இருக்கல்ல, மழை பொழிந்தது. அந்த காலத்தில் மஸ்ஜிதுடைய கூரைகள் ஈத்த மரத்தினுடைய ஓலைகளால் தான் செய்யப்பட்டிருந்தது. மஸ்ஜிது நபவியில் முதல் 3 சஃப்கள் மட்டும்தான் ஈத்த மரத்தினுடைய ஓலைகளால் கூரைகள் செய்யப்பட்டிருந்தது. இடைவெளிகள் இருக்கும். மழை பொழிந்ததினால் ஒரு சில டொட்கள் கீழே விழுந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீரும் மண்ணும் கலந்த ஒரு இடத்தில், சேரான ஒரு இடத்தில் சுஜூத் செய்வதை நான் கண்டேன். அது 21ஆம் இரவாக இருந்தது. அன்றைய காலத்து மஸ்ஜிதுகள் நிலம் மண்ணினால் முலாம் பூசப்பட்டிருக்கும். கூரைகளும் ஈத்த மரத்தினுடைய ஓலைகளால் செய்யப்பட்டிருக்கும். இடைவெளிகள் இருக்கும். அதனால் மழை பொழிந்ததே, தண்ணீர் கீழே விழுந்து சேராகியதே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேரில் சுஜூத் செய்தார்கள். அது 21ஆம் இரவு என்று அபூ சயீதினில் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது ஸஹீஹுல் புகாரியுடைய ஆதாரபூர்வமான ஹதீஸ். ஷாஃபிஈ மத்ஹபை சேர்ந்த அநேகமான அறிஞர்களுடைய கருத்து, லைலத்துல் கத்ர் அர்ஜா, மிக மிக ஆதரவு வைக்கப்படக்கூடிய இரவு 21ஆம் இரவு. ஷாஃபி மத்ஹப் அல்லாத மற்ற ஏனைய மத்ஹபுடைய இமாம்கள், இமாம் மாலிக், இமாம் அபூ ஹனீஃபா, அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுமுல்லா, இவர்களுடைய மத்ஹபை சேர்ந்த அறிஞர்கள் 27ஆம் இரவு தான் அர்ஜா, லைலத்துல் கத்ர் என்று மிக மிக ஆதரவு வைக்கப்படுகிறது என்று பதிவு செய்கிறார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, 27ஆம் இரவு என்று சில சஹாபாக்கள் சத்தியம் செய்து சொல்வார்கள். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சத்தியம் செய்து சொன்னார்கள், லைலத்துல் கத்ர் அது 27ஆம் இரவு தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்து தந்த சில அடையாளங்களை வைத்து உறுதியாக சொன்னார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா உறுதியாக சொல்வார்கள், லைலத்துல் கத்ர் என்பது 27ஆம் இரவு தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த அடையாளங்களை வைத்து அவர்கள் இந்த இரவு தான் என்று பல வருடங்கள் கணித்துவிட்டு உறுதியாக சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல அடையாளங்களை சொல்லி தந்தார்கள். லைலத்துல் கத்ருடைய இரவு லா ஹார்ரா வலா பாரிதா, சூடாகவும் இருக்காது குளிராகவும் இருக்காது, நடுத்தர இரவாக இருக்கும். அந்த இரவு லேசாக மழை பொழியும், மழை தூத்தல் லேசாக வரும்.
அடுத்த நாள் காலை சூரியன் உதயமாகும் பொழுது பல்கா கதிர்கள் இல்லாமல் உதயமாகும். காரணம் என்ன தெரியுமா? மலக்குமார்கள் முழு இரவும் இந்த பூமியில் இருந்து விட்டு ஃபஜ்ர் உதயமாகும் பொழுது வானத்தை நோக்கி போவார்கள். அதனால் சூரியத்தினுடைய வெளிச்சம் மந்தமாகிறோம், கதிர்கள் இல்லாமல் சூரியன் உதயமாகும். இப்படி பல அடையாளங்கள் லைலத்துல் கத்ர் சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஹதீஸ்களை வைத்து நாம் பார்க்கும் பொழுது ரமதானுடைய கடைசி 10 ஒற்றைப்படையான இரவுகள் 21, 23, 25, 27, 29 முஸ்னத் அஹ்மதுடைய ஹதீஸின் பிரகாரம் ஃபி ஆகிரி லைலா 30வது இரவில் கூட வரலாம். எனவே லைலத்துல் கத்ரை அடைய வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் இந்த ரமதானுடைய கடைசி 10 மஸ்ஜிதில் முழுமையாக இஅ்திகாஃப் இருந்து முழுக்க அமல் செய்து பகல் முழுக்க திலாவத்துல் குர்ஆனை ஓதி இரவு முழுக்க தொழுகையில் திக்ரில் தஸ்பீஹில் தௌபாவில் அல்லாஹ்வுக்கு முன்னால் இருந்து கண்ணீர் வடிங்க. எனவே ரப்பல் ஆலமீன் புனிதமான லைலத்துல் கத்ர் என்ற 1000 மாதங்களை விட சிறப்பான இரவை நம் அனைவர்களுக்கும் அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Co-sponsored by உயர்கல்வித்துறையில் பம்பலப்பிட்டிய அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸில் புதிய வகுப்புகள் ஆரம்பம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதி வ அலா ஆலி முஹம்மத். அல்லாஹும்ம இக்ஃபிர் லனா ذுனூபனா வ خطايانا குல்லஹா. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. யா அல்லாஹ், யா ரஹ்மானே, கண்ணியமிக்க எஜமானே, யா அல்லாஹ், நாம் பாவிகள் யா அல்லாஹ், தவறு செய்யக்கூடியவர்கள் ரப்பே, எவ்வளவோ பாவங்கள் தவறுகள் செய்துவிட்டோம் யா அல்லாஹ். எங்களுடைய எல்லா பாவங்களையும் தப்பு தவறுகளையும் குற்றம் குறைகளையும் மன்னிப்பாயாக. சிறிய பெரிய எல்லா விதமான பாவங்களில் நாம் தௌபா செய்கிறோம் ரப்பே, எங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பே, நன்மையான விஷயங்கள் மீது அமல் இபாதத்துகள் மீது ஆசை ஆர்வத்தை தருவாயாக. உனக்கு வழிபடுவதன் மீது ஆசை ஆர்வத்தை தருவாயாக. பாவங்கள் மீது உனக்கு மாறு செய்வதன் மீது வெறுப்பை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ், யா ரஹ்மான், எங்களுடைய ஈமானை உறுதிப்படுத்துவாயாக, ஈமானை பலப்படுத்துவாயாக. பலகீனமான அடியார்கள் யா அல்லாஹ், இந்த புனிதமான மாதத்தில் என்னெல்லாம் உனது நிஅமத்துகள் அருட்கொடைகள் இருக்கிறதோ அனைத்தையும் எங்களுக்கு தருவாயாக. ரப்பே, இந்த புனிதமான மாதத்தில் உனது ரஹ்மத்தை மக்ஃபிரத்தை நரக விடுதலை அடைந்த சாலிஹான மக்களுடைய கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்தல்வாயாக. ரப்பே ரஹ்மானே, நீ இரக்கமுள்ளவன் யா அல்லாஹ், என்னுடைய கடைசி நேரத்தை சிறப்பாக்கி வைப்பாயாக. கலிமாவுடைய மௌத்தை தருவாயாக. சுஜூதில் வைத்து எங்களுடைய ரூஹை கைப்பற்றுவாயாக. நீண்ட ஆயுளை ஆஃபியத்தோடு எங்களுக்கு நசீபாக்குவாயாக. தீனுடைய உழைப்போடு எங்களுக்கு நசீபாக்குவாயாக. என்னுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. என்னுடைய பெற்றோர்கள் யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ அவருடைய கபர்களை பிரகாசமாக்கி வைப்பாயாக. யாரெல்லாம் ஹயாத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுப்பாயாக, ஆஃபியத்தோடு கொடுப்பாயாக, தீனுடைய உழைப்போடு கொடுப்பாயாக. யா அல்லாஹ், என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை சிறப்பாக்கி வைப்பாயாக. ரப்பே, என்னுடைய பிள்ளைகளை பொருந்திக் கொள்வாயாக. என்னுடைய பிள்ளைகளை ரப்பே கண்குளிர்ச்சியான பிள்ளைகளாக ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய ஹலான தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவாயாக. யா அல்லாஹ், பாவங்கள் மீது இன்பத்தை வைத்து விடாத யா அல்லாஹ், நன்மையான விஷயங்கள் மீது இன்பத்தை வைப்பாயாக. பாவங்கள் மீது வெறுப்பை தருவாயாக. பாவங்களுடைய சந்தர்ப்பம் சூழ்நிலைகளை விட்டும் ரப்பே எங்களுடைய உள்ளங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், யா ரஹ்மான், ஈமானை பலப்படுத்துவாயாக. யா அல்லாஹ், கடைசி நேரத்தை சிறப்பாக்கி வைப்பாயாக. கபருடைய வேதனைகள் எங்களை பாதுகாப்பாயாக. நரகத்தினுடைய அதாபுகள் இருந்து எம்மை பாதுகாப்பாயாக. சுவர்க்கத்தை எங்களுக்கு வாஜிபாக்குவாயாக. ரப்பே, சுவர்க்கத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. ரப்பே, சுவர்க்கத்தில் உன்னுடைய முனாஜா லிகா என்ற பாக்கியத்தை உனக்கு நெருக்கமான அடியார்கள் மட்டுமே பெற்றுக்கொள்வார்கள். ரப்பே, அந்த பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவாயாக. ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸல்லில்லாஹும்ம வஸல்லிம் அலா நபியிக்கல் கரீம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லிம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Co-sponsored by உயர்கல்வித்துறையில் பம்பலப்பிட்டிய அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸில் புதிய வகுப்புகள் ஆரம்பம்.
முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி, உளவியலும் உளவளத் துணையும், கணனி, ஆங்கிலம் மற்றும் முகாமைத்துவ பாடநெறிகளுடன் HND, டிகிரி, மாஸ்டர்ஸ் வரையான பாடநெறிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் 3ஆம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் பதிக்கப்பட்ட அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸ். மேலதிக விவரங்களுக்கு 0765204604 www.amazoncollege.lk. உங்கள் அபிமான UTV HD டிஜிட்டல் பக்கங்களில் விளம்பரங்களை பிரசுரிக்க இப்போதே அழையுங்கள். Advertise your commercials on UTV. Please contact